Hey, hello everyone, welcome back to our channel. In this series of videos என்ன ரிலேட்டடா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டாப் கம்பெனிஸோட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்லேன்ற கம்பெனியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அந்த ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். First question, what will happen if you remove an element from an array list while iterating using an enhanced for loop? அதாவது enhanced for loop யூஸ் பண்ணி ஒரு அரே லிஸ்ட்டை நீங்க ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபார் திஸ் நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லயே நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு எஸ்ஆர்சி மெயின்ல ஒரு கிளாஸ் ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிடுறேன். நியூ கிளாஸ் interview question 1. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் போட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் args. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் list which is equal to new array list of, and then list dot add of spring, அதுக்கடுத்து ஜாவா, then python. இந்த 3 எலிமெண்ட்ஸ் நான் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப the same thing enhanced for loop போட்டு ஐட்ரேட் பண்ணும்போது நடுவுல லிஸ்டோட எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணா என்ன பண்ணும், என்ன எரர் த்ரோ பண்ணும் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் str வந்து லிஸ்ட், இஃப் எஸ் டாட் ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். இப்ப ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும்னா லிஸ்ட்ல இருந்து அந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். ரிமூவ் பண்ணிட்டு அவுட்டர்ல வந்து சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்ட்ல நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம பண்ண போறோம். இப்ப என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். See, concurrent modification exception. கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன், ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு லிஸ்ட்ல என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சா நமக்கு என்ன எரர் வரும்னா என்ஹான்ஸ்டு மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு லூப்ல ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்க நீங்க ஏதோ மாடிஃபிகேஷன் பண்றீங்க, கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன். இது ஏன் வருதுன்னா இந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் இன்டர்னலி வந்து ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணுது, which means simply iterator ஸ்ட்ரிங் எல்ஐ இந்த மாதிரியான ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அது வந்து உள்ள இன்டர்னலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட் ரிமூவ் பண்ணும்போது ஐட்ரேட்டருக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. ஓகே, அந்த எலிமெண்டல் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்ற நாலேஜ் இருக்காது. பிகாஸ் ஆஃப் தட் நமக்கு இந்த எரர் வருது. இப்ப நீங்க இந்த எரர் வராம இருக்கணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அன் அரே லிஸ்ட் we need to do it with a enhanced for loop. ஓகேங்களா, enhanced for loop யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா தென் எரர் வராது. பட் இன்டர்னலி நமக்கு enhanced for loop தான் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. it.isList சாரி iterator.hasNextனா என்ன பண்ணுவாங்க, string yes tech which is equal to iterator.next of. this is the scene behind the scene எப்படி ஒர்க் ஆகுது. அதனாலதான் ஐட்ரேட்டருக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ற நாலேஜ் இல்லாததால நமக்கு கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன் வருது. ஓகே, இப்ப இதை நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இத ஐட்டரேட்டர் வச்சு ஒர்க் பண்ணும் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் இட் இன் அன் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப். இதே மாதிரி லிஸ்ட்ல ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் வித் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் வாட் எவர் வி ஹவ் டன் அது சேம் திங்க சிம்பிளி நான் ஐட்டரேட்டர் வச்சு யூஸ் பண்றேன். இஃப் டெக் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுன்னு சொல்றேன். இப்ப இதை நான் ரன் பண்ணனா எனக்கு எந்த எரரும் வராது. வை? பிகாஸ் நம்ம வந்து
இன்டர்னலி யூஸ் பண்ற ஐட்டரேட்டர்ல இந்த ஆப்ரேஷன் பண்ணிருக்கங்காட்டிக்கு அந்த ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணி எனக்கு ஆன்சர் வரும். ஆனா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க ஒவ்வொரு டேட்டாவா உள்ள போயிட்டு இருக்கும் போது செக் பண்ணும்போது இஃப் யூ ரிமூவ் எனி டேட்டா இட் வில் த்ரோ as a concurrent modification exception அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணும். இத என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெயில் ஃபாஸ்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி எந்த எரரும் வராம இருக்கிறதுக்கு இந்த இடத்துலயே ரிமூவ் பண்ணும் போதே நமக்கு எரர் த்ரோ பண்ணிடுது. ஃபெயில் ஃபாஸ்ட் பிகாஸ் நான் ஒரு லிஸ்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த லிஸ்ட்ல ஏதோ மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. அந்த மாடிஃபிகேஷன் பின்னாடி என்னோட ப்ரோக்ராம்ல எந்த ஒரு இஷ்யூவையும் கிரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதால ஃபாஸ்டா ஃபெயில் பண்ணிடுது. That's what fail fast behavior. And then once நீங்க enhanced for loop யூஸ் பண்ணும்போது லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணா நமக்கு என்ன எக்ஸெப்ஷன் வருது? concurrent modification exception. Why it is coming னு பாத்தீங்கன்னா because நம்ம enhanced for loop யூஸ் பண்ணும்போது behind the scene iterator ஒர்க் ஆயிட்டு இருக்கும். iteratorக்கு நம்ம லிஸ்டோட எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிருக்கோன்ற எந்த நாலேஜும் இருக்காதங்காட்டிக்கு நமக்கு concurrent modification exception throw ஆகுது. To get rid of this நம்ம என்ன பண்ணணும்னா instead of using an enhanced for loop best way to use a iterator and iterator யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணா it won't throw any error. Okay, then next question என்னன்னு பாத்தீங்கன்னா have you used design patterns like Saga pattern or circuit breaker? இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னா சாகா பேட்டர்ன்ன்றது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டட் டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பேட்டர்ன் which means சாகா பேட்டர்ன் மீன்ஸ் for micro services architecture to manage a distributed transaction நம்ம யூஸ் பண்ற ஒரு பேட்டர்ன். இப்போ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப யூசர் சர்வீஸ்ல ஒரு டேட்டாபேஸ், இப்ப மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சர்வீசஸ் இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் சர்வீசஸ்க்கு இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ் இருக்கும். கரெக்டா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குன்னா அந்த யூசர் சர்வீஸ்க்கு இண்டிபெண்டன்ட் டேட்டாபேஸ் இருக்கும். அண்ட் தென் ஆர்டர் சர்வீஸ்னா அந்த ஆர்டர் சர்வீஸ்க்கு இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ் இருக்கும். இன்வென்டரி சர்வீஸ்னா அதுக்கு இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ் இருக்கும். இப்போ நீங்க இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ல போய் ஒரு ப்ராடக்ட ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட அங்க இருந்து நம்மளோட ப்ராடக்டோட டேட்டாபேஸ்ல இருந்து மைனஸ் பண்ணும். அதாவது குவான்டிட்டியை மைனஸ் பண்ணி நம்ம கிட்ட டிரான்சாக்ஷன்ல அமௌண்ட்டை வாங்கி நம்மளோடது சக்சஸ் பண்ணணும். இப்ப ஒருவேளை ஃபர்ஸ்ட் திங் நீங்க ப்ராடக்ட்ல மைனஸ் பண்ணிட்டீங்க, ஆனா டிரான்சாக்ஷன் சம்ஹவ் இட் காட் ஃபெயில்டு. அப்ப இது இண்டிவிஜுவல் டேட்டாபேஸ்ங்கிறதால என்ன ஆகும், டேட்டாபேஸ்ல டிரான்சாக்ஷன் டேட்டாபேஸ்ல ஃபெயில் ஆயிடும். ஆனா அந்த ப்ராடக்ட் டேட்டாபேஸ்ல அந்த ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்குமா? சோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்க கூடாதுன்றதால ஒன்ஸ் இது ஃபெயில் ஆச்சுன்னா யூ நீட் டு ரிவர்ட் பேக் டு த ப்ராடக்ட் அண்ட் அங்க நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுமோ அதை ரிவர்ட் பண்ணி ரோல் பேக் பண்ணி அந்த சேஞ்சஸ் மறுபடியும் பழைய மாதிரியே வந்துடணும். தட்ஸ் வாட் சாகா பேட்டர்ன் வில் டூ. இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் அ சிங்கிள் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன் ஓவர் மல்டிபிள் சர்வீசஸ், சாகா பேட்டர்ன் பிரேக்ஸ் த டிரான்சாக்ஷன் இன்டு மல்டிபிள் லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ். So Saga pattern na enna, which is a design pattern used in microservice architecture to manage distributed transactions. Instead of using a single database transaction across a multiple services, the Saga pattern breaks the transaction into multiple local transactions use பண்ணும். And then circuit breaker na enna, இப்ப எனக்கு மைக்ரோ சர்வீசஸ்னா என்ன, இண்டிவிஜுவல் சர்வீசஸ். இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட ஆட் டு கார்ட் கொடுத்ததையும் ப்ராடக்ட் சர்வீஸ் கால் பண்ணி அதை மைனஸ் பண்ணோம். அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் சர்வீஸ் கால் பண்ணோம். அதுக்கடுத்து ஆர்டர் சர்வீஸ் கால் பண்ணோம். இப்ப ஒரு சர்வீஸ் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் நம்ம there is a retry mechanism இருக்கும். இப்போ ஒரு 5 times retry பண்ணுங்க, 1 second once இல்ல 2 second once retry பண்ணுங்கன்னு சொல்லணும். once retry mechanism முடிஞ்சிருச்சு, again and again instead of calling that service நம்ம அந்த சர்வீஸ டெம்பரவரியா பிரேக் பண்ணிடணும். ஓகேங்களா? டெம்பரவரியா பிரேக் பண்ணிட்டு ஆஃப்டர் சம்டைம்ஸ் நம்ம கால் பண்றது அதுதான் சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன பண்ணும், which prevents the cascading failure in microservices. If a service repeated fail ஆகுது,
ஒன் டைம் ஃபெயில் ஆனதையும் இந்த சர்க்கியூட் பிரேக்கர் ஒர்க் ஆகாது. ரிப்பீட்டடா ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அந்த சர்வீஸ டெம்பரவரியா கால் பண்றத ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டைம் அவுட்டுக்கு வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்ம அந்த கால் பண்றத கொஞ்ச நேரத்துக்கு நம்ம டெம்பரவரிலி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும். இட் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் அஸ் ஃபெயில் ஃபாஸ்ட். நம்ம வந்து எப்படி வந்து இந்த என்ஹான்ஸ்டு ஃபார் லூப்ல கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸெப்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணதையும் மாடிஃபிகேஷன் நடந்ததையும் வர்றதை நம்ம ஃபெயில் ஃபாஸ்ட்னு சொல்றோமா, அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரும் ஃபெயில் ஃபாஸ்ட் பிஹேவியருக்காக தான் யூஸ் பண்றோம். பிகாஸ் இஃப் தேர் இஸ் எனி ஃபெயிலியர், ரிப்பீட்டடா ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஃபெயில் ஆகுதுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் காலிங் இட் ரிப்பீட்டட்லி நம்ம அந்த சர்வீஸை டெம்பரவரியா கால் பண்ணாம இருக்கணும். அதுதான் வந்து சர்க்கியூட் பிரேக்கர் பண்ணும். சாகா பேட்டர்ன்னா என்ன? சிங்கிள் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷன், மல்டிபிள் சர்வீசஸ்ல இருக்க சிங்கிள் டேட்டாபேஸ் டிரான்சாக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்னா என்னது? டு ஸ்டாப் காலிங் தட் ஃபெயில்டு சர்வீசஸ் ஃபார் சம் டைம். அதுக்கு அடுத்து, do you know how stream pipeline works internally? எஸ், ஸ்ட்ரீம் பைப்லைன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கொஸ்டின் 3. ஸோ நியூ கிளாஸ் இன்டர்வியூ ப்ரெப் 3. ஓகே, இப்ப நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரீம் பைப்லைன் எப்படி இன்டர்னலி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிடுறேன். ஓகே, இப்ப ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன? நம்ம கொடுக்குற ஸ்ட்ரீம்னா என்ன? டெம்பரவரியா என்னோட சோர்ஸ்ல ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்ட் ஃபார் கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்ட்ரிங் இன்டீஜர் list which is equal to arrays dot as list of நான் கொடுத்திருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் லிஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த லிஸ்ட்ல நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிஸ்ட்டை நான் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணும். ஸோ எனக்கு என்ன வேணும்? சோர்ஸ் வேணும். சோர்ஸை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன்? ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல சில இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறேன். டு ஃபைண்ட் ஈவன் நம்பர்ஸா இருந்தா அதை வந்து நான் என்ன பண்றேன்? ஸ்கொயர் பண்ணி பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. டாட் மேப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்றேன். ஆஃப்டர் தட் வந்து ஃபார் ஈச்ல நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சோ இப்ப ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இட் அக்செப்ட்ஸ் சோர்ஸ். சோர்ஸ்ன்றது நம்மளோட கலெக்ஷன் லிஸ்ட். அதுக்கு அடுத்து சில இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன் பண்ணி தென் டெர்மினல் ஆப்ரேட்டர்ல இதுக்கப்புறம் ஸ்ட்ரீமோட லைஃப் டைம் இருக்காது. ஒன்ஸ் டெர்மினல் ஆப்ரேட்டர் கால் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரீம் வந்து அவ்வளவுதான். அதுக்கு மேல அதால வந்து அந்த ஸ்ட்ரீமை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சா இட் வில் த்ரோ அன் எரர். ஓகேவா? இப்ப ஸ்ட்ரீம் பைப்லைன்னா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் performed on a stream to process a data. இந்த ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம். இதுல வந்து 3 பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சோர்ஸ், ஆஃப்டர் தட் இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ், தென் டெர்மினல் ஆப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? இப்ப சோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்ண போறோம் ஸ்ட்ரீமுக்குன்னு சொல்றது. அதுக்கு அடுத்து இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னா அந்த டேட்டாவை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம் இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபில்டரும் மேப்பும் இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ். ஃபில்டர்ல என்ன பண்றோம்? இந்த ஹோல் டேட்டாவை ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அண்ட் தென் மேப்ன்றதுல என்ன பண்ணிருக்கோம்? அந்த ஈவன் நம்பர்ஸ வேற ஒரு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். ஸ்கொயர் ஆஃப் தட் நம்பரா பண்ணிருக்கோம். அப்ப இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுது? அந்த அந்த டேட்டாவை வேற ஒரு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இந்த ஃபில்டரும் எனக்கு ரிட்டர்ன் ஒரு ஸ்ட்ரீம் தான் தரப்போகுது, மேப்பும் எனக்கு ஒரு ஸ்ட்ரீமை தான் தரப்போகுது. இந்த இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் இமீடியட்டா கண்டிப்பா கால் ஆகுது வென்எவர் நமக்கு டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோமோ அப்பதான் வந்து இந்த இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் கால் ஆகும். சோ இட் இஸ் அ லேசி எக்ஸிகியூஷன். ஓகேங்களா? இது வந்து
நம்ம எப்ப குடுக்குறோமோ அப்பயே வந்து அது ப்ராசஸ் ஆகாது. டெர்மினல் ஆபரேஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் இது வந்து ப்ராசஸ் ஆகும். இட்ஸ் அ லேசி எக்ஸிகியூஷன். டேட்டா இமீடியட்டா ப்ராசஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஃபில்டர் பார்த்திருக்கோம், மேப் பார்த்திருக்கோம், சார்ட்டட், டிஸ்டிங்க்ட் எல்லாமே இன்டர்மீடியட் ஆபரேஷன்ஸ். அண்ட் டெர்மினல் ஆபரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆபரேஷன்ஸ் தான் என்னோட எக்ஸிகியூஷனை ட்ரிகர் பண்ண போகுது. திஸ் டெர்மினல் ஆபரேஷன்ஸ் ட்ரிகர்ஸ் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். இதுல என்னென்ன இருக்குன்னா, ஃபார் ஈச், கலெக்ட், ரெடியூஸ்ன்றது எல்லாமே வந்து டெர்மினல் ஆபரேஷன்ஸ். ஸோ இன்டர்னலி ஜாவா ஸ்ட்ரீம் எப்படி ஒர்க் ஆகும்னா, லேசி எவாலுவேஷன். லேசி எவாலுவேஷன்னா என்ன? இட் won't immediately process the data. Okay, then லேசி எவாலுவேஷன் தான் என்ன? இட் won't immediately process the data. எப்ப நம்ம டெர்மினல் ஆபரேஷனை கால் பண்றோமோ அப்பதான் நம்மளோட எக்ஸிகியூஷன் ஸ்டார்டே ஆகும். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் ப்ராசஸிங். ஈச் எலிமெண்ட், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இப்ப வந்து எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா 1ன்னு இருக்கும். 1 வந்து மாடுலஸ் ஆஃப் 2 1 பார்க்கும். இல்ல அப்பனா அது வெளியில வந்துடும். 2 வந்து மாடுலஸ் ஆஃப் 2 1 பாக்குது. எஸ், அப்புறம் மேப் பண்ணி பிரிண்ட். இந்த மாதிரி ஒவ்வொன்னா பண்ணும். சோ இட்ஸ் அ வெர்டிக்கல் ப்ராசஸிங். இட்ஸ் அ வெர்டிக்கல் ப்ராசஸிங் ஒன். ஸ்ட்ரீம் இப்ப எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹாஸ் டூ ஸ்டேஜஸ். ஒன்னு வந்து நம்மளுக்கு சோர்ஸ், அதுக்கு அடுத்து வந்து இன்டர்மீடியட் ஆபரேஷன், டெர்மினல் ஆபரேஷன். அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் லேசி எவாலுவேஷன் பிகாஸ் இட் won't execute until unless it calls the terminal operations. ஓகேங்களா? அண்ட் தென் இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, இட்ஸ் ப்ராசஸிங் ஆன் த வெர்டிக்கல் ப்ராசஸிங். ஒவ்வொரு டேட்டாவா ப்ராசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணும். தட்ஸ் வாட் வெர்டிக்கல் ப்ராசஸிங். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. What are all the different spring beans available? ஸ்பிரிங் பீன் ஸ்கோப்ஸ் அவைலபிள். அதாவது என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்பிரிங் பீன் ஸ்கோப் அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 டைப்ஸ் இருக்கு, 6 ஸ்கோப்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா சிங்கிள்டன். சிங்கிள்டன் அப்படின்னா என்னன்னா, ஒன்ஸ் ஒரே ஒரு டைம் தான், ஒரே ஒரு ஸ்கோப், ஒரே ஒரு பீன் தான் வந்து என்னோட என்னோட ஒரே ஒரு பீன் தான் வந்து கிரியேட் ஆகும் ஃபார் மை ஸ்பிரிங் கண்டெய்னர். தட்ஸ் வாட் சிங்கிள்டன். இப்ப ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் அ டெக்ஸ்ட். நியூ ஃபைல், இன்டர்வியூ prep quest 4. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா 6 ஸ்கோப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கோப் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள்டன் ஸ்கோப். சிங்கிள்டன் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னா, என்னோட ஸ்பிரிங் கண்டெய்னருக்கு ஒரே ஒரு பீன் தான் கிரியேட் ஆகும் த்ரூ அவுட் த அப்ளிகேஷன். நம்ம அதை தான் வச்சு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இத வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, டிஃபால்ட்டா நீங்க எந்த ஸ்கோப்புமே கொடுக்கலன்னா, டிஃபால்ட் ஸ்கோப் ஆஃப் ஸ்பிரிங் அப்ளிகேஷன் வந்து சிங்கிள்டன் ஸ்கோப் தான். சிங்கிள்டன்னா என்ன? ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த பீன் தான் வந்து என்னோட ஸ்பிரிங் கண்டெய்னருக்கு கிரியேட் ஆகும். எல்லா ரெக்வெஸ்டும் அந்த சேம் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு சர்வீஸ் கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, @service. இப்ப இந்த சர்வீஸ்ல நான் சிம்பிளி @scopeன்னு சொல்லிட்டு கொடுத்து ஓபன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல இன்சைட் திஸ் சிங்கிள்டன் கொடுக்குறேன்னா, அந்த சிங்கிள்டன் தான் ஸ்கோப். டிஃபால்ட்டா இதை நீங்க கொடுக்கலனாலும் டிஃபால்ட் ஸ்கோப் வந்து சிங்கிள்டன் தான். பட் அதை கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெமரி எஃபிஷியன்ட். ஏன்னா நான் ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்கோப் கிரியேட் பண்ண போறது கிடையாது, ஒவ்வொரு பீன் கிரியேட் பண்ண போறது கிடையாது. எல்லா ரெக்வெஸ்டும் சேம் ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகுது. ஸோ மெமரி வந்து ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும். ஓகே, ஆஃப்டர் தட் வந்து இதுதான் டிஃபால்ட் ஸ்கோப்பும் கூட. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு கண்ட்ரோலருக்கு கிரியேட் பண்றீங்கன்னா, ஒரு கண்ட்ரோலர் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட், கண்ட்ரோலர் 2க்கு ஒரு ஆப்ஜெக்ட், கண்ட்ரோலர் 3க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். சர்வீஸ் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட், சர்வீஸ் 2க்கு ஒரு ஆப்ஜெக்ட், சர்வீஸ் 3க்கு ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு ரெக்வெஸ்டும் வந்து அந்த டிஃபால்ட்டா நான் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் தனியா வேற எந்த ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணாது. சிங்கிள்டன்னா என்னது? ஒன்லி ஒன் பீன் இஸ் கிரியேட்டட் ஃபார் அ
container. ஒரு கண்டெய்னருக்கு ஒரு பீன் தான் கிரியேட் ஆகும். தட் இஸ் வாட் சிங்கிள்டன். ஆஃப்டர் தட் வந்து ப்ரோட்டோடைப் ஸ்கோப். செகண்ட் என்னது புரோட்டோடைப் ஸ்கோப். புரோட்டோடைப் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ பீன் ஒவ்வொரு ரெக்வஸ்டுக்கும் ஒரு பீன் கிரியேட் ஆகும். இப்ப நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்வஸ்டுக்கும் எனக்கு ஒரு பீன் கிரியேட் ஆகும். நியூ பீன் கிரியேட்டட் ஃபார் ஈச் ரெக்வெஸ்ட். என்னோட ஒவ்வொரு ரெக்வெஸ்டுக்கும் எனக்கு ஒரு பீன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து மல்டிபிள் இங்க நம்ம என்ன பார்த்தோம், மெமரி எஃபிஷியன்ட்னு பார்த்தோமா, ஆனா இது வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணும். which means மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை நம்ம மேனேஜ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஆஃப்டர் கிரியேஷன் வந்து நான் மேனேஜ் பண்ண போறது கிடையாது. ஓகே, தென் இது எப்படி கிரியேட் ஆகும்? நம்ம இங்க என்ன பார்த்தோம், ஸ்கோப் 1க்கு ஒரு சர்வீஸ் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட், சர்வீஸ் 2க்கு ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும். ஆனா இங்க ஒவ்வொரு ரெக்வஸ்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். which means ஒன் ரெக்வஸ்ட், நியூ ரெக்வஸ்ட், ரெக்வஸ்ட் 1னா ரெக்வஸ்ட் 1க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அண்ட் தென் அதே இதுல ரெக்வஸ்ட் செகண்ட் ரெக்வஸ்ட் நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா அதே ரெக்வஸ்டுக்கு எகைன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் இட் வில் ஒர்க். அதுக்கு அடுத்தது வந்து ரெக்வஸ்ட் ஸ்கோப். தேர்ட் வந்து ரெக்வஸ்ட் ஸ்கோப். புரோட்டோடைப்னாலே ரெக்வஸ்டுக்கு தான் கிரியேட் ஆகுது. ரெக்வஸ்ட் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து HTTP ரெக்வஸ்ட் கொடுப்பேன் இல்லையா, அந்த HTTP ரெக்வஸ்ட்டுக்கும் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் வெப் அப்ளிகேஷன்ஸ்ல ரெஸ்ட் APIs அப்பெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா ஸ்கோப்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வேல்யூ which is equal to web application context dot scope வந்து request, scope underscore request ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ ரெக்வஸ்ட் ஸ்கோப் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம், ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெஸ்ட் ஏபிஐஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் ஓகே, இதுவே ரெக்வஸ்ட் ஸ்கோப் எப்ப கிரியேட் ஆகும், ஒவ்வொரு HTTP ரெக்வஸ்டுக்கும் ஒரு நியூ பீன் கிரியேட் ஆகும். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா செஷன் ஸ்கோப். செஷன் ஸ்கோப்ஸ், செஷன்னா என்ன, நம்மளோட எப்படி சொல்றது, ஒரு யூசர் வந்து ஒரு செஷன் ஓபன் பண்றாங்க, ஒரு பிரவுசர் ஓபன் பண்ணி ஒரு செஷன் ஓபன் பண்றோம்னா அந்த ஈச் அண்ட் எவ்ரி செஷனுக்கும் நம்ம வந்து ஒரு பீன் கிரியேட் பண்றதுதான் செஷன் ஸ்கோப். இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டேட்ஃபுல் ரெஸ்ட் APIs கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்ஃபுல் வெப் அப்ளிகேஷன். ஓகே, இப்ப இதை எப்படி டிஃபைன் பண்றது, the same thing but scope underscore session னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். web application context dot scope underscore session, scope underscore session. That's it. செஷன் ஸ்கோப்னா என்ன, ஒவ்வொரு டைமும் ஒரு நியூ செஷன் கிரியேட் ஆகும் போதும் நமக்கு ஒரு பீன் கிரியேட் ஆகும். இதை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டேட்ஃபுல் வெப் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் திஸ் சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்கோப். அப்ளிகேஷன் ஸ்கோப்னா என்னன்னா ஒரு சர்வ்லெட், எப்படி சொல்றது, சிங்கிள் பீன் ஆஃப் இன்ஸ்டன்ட் வந்து ஒரு சர்வ்லெட்டுக்கு கிரியேட் ஆகும். அதாவது ஒரு சர்வ்லெட் கண்டெக்ஸ்டுக்கு ஒரு பீன் கிரியேட் ஆகும் which is shared across the whole application. ஹோல் அப்ளிகேஷனுக்கும் அந்த சர்வ்லெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகும், அதுதான் அது ஷேர் பண்ணிக்கும். இதையும் நம்ம வந்து சிம்பிளி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரெக்வெஸ்ட் we can give it as application. That's it. அதுக்கு அடுத்து செவன்த் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சாக்கெட் ஸ்கோப். இந்த வெப்சாக்கெட் ஸ்கோப் வந்து வெப்சாக்கெட் அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது எதுக்குன்னா வெப்சாக்கெட் செஷன்ஸ்க்கு பீன் கிரியேட் பண்றதுக்கு. இதை சிம்பிளி @scope which is of வெப்சாக்கெட்னு சொல்லிடலாம். வெப்சாக்கெட். ஓகே, இப்ப டோட்டலி 7 ஸ்கோப்ஸ் நமக்கு தெரியும். ஒன்னு வந்து சிங்கிள்டன், அதுக்கடுத்து புரோட்டோடைப், அப்ளிகேஷன், செஷன், ரெக்வெஸ்ட், அதுக்கடுத்து ரெக்வெஸ்ட், வெப்சாக்கெட்,
prototype. So default prototype request session application அதுக்கடுத்து socket. Sorry, it is 6. நான் வந்து 7 போட்டிருக்கேன். 6 scopeங்க. Okay, 6 scope. Okay, இப்ப சிங்கிள் டன்ன்றது டிஃபால்ட் ஸ்கோப் ஃபார் த்ரூஅவுட் தி அப்ளிகேஷன். ஒரே ஒரு பீன் தான் வந்து one single bean created for a single instance. Single instance தான் வந்து create ஆகும் for a single Spring container. After that prototype na each and every time நம்ம request கொடுக்கும்போது நமக்கு ஒரு object create ஆகும். Request scope na REST APIs ல whenever we are hitting the HTTP request, then each and every time வந்து ஒரு bean create ஆகும். Session scope na வந்து யூசரோட செஷன், ஒவ்வொரு யூசரோட செஷனுக்கு ஒரு bean create ஆகும். Then application scope na என்ன, for the ஒரு servlet context per servlet context one single bean வந்து create ஆகும். It is shared up throughout the entire application. அதுக்கடுத்து WebSocket செஷனுக்கு, ஒவ்வொரு WebSocket செஷனுக்கும் ஒரு bean வந்து create ஆகும். It is used on a WebSocket application. Then the another question, which is stringக்கும் string builderக்கும் என்ன difference? What a difference between string and string buffer? Sorry, not builders, buffer. So stringக்கும் string bufferக்கும் என்ன difference சொல்லிட்டு check பண்ணுவோம். Let's go move on to the interview. இப்ப நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி stringன்றது immutable and string builderன்றது பில்டரும் பஃபரும் என்னது mutable. ஸ்ட்ரிங்க மியூட்டபிளா சேஞ்ச் பண்றதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிங் பஃபரையும் பில்டரையும் யூஸ் பண்றோம். இப்ப நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்டர்வியூ prep quiz 5. ஓகே, இப்ப ஸ்ட்ரிங்னா என்னது, which is immutable. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் ஸ்ட்ரிங். அதுக்கடுத்து இப்ப நீங்க ஸ்ட்ரிங்க இம்மியூட்டபிள் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்கன்னா, சிம்பிளி நான் வந்து ஸ்ட்ரிங் str which is equal to helloன்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்றேன்னா str which is equal to str plus space வேர்ல்டுன்னு சொல்றேன். தென் system.out.println str பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு எந்த எரரும் ஆக்சுவலி த்ரோ பண்ணாது. பட் என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்க ஸ்ட்ரிங் strன்னு கொடுத்தப்ப ஹெலோன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கா? ஆமா, அந்த ஹெலோன்ற ஆப்ஜெக்ட் அங்க அப்படியே தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட நான் எதுவும் பண்ண போறது இல்ல, இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஹெலோ கூட வேர்ல்டுன்னு அட்டாச் பண்ண போறேன். திஸ் இஸ் நாட் த சேம் ஆப்ஜெக்ட் which we have created. this is different. சோ இதனாலதான் வந்து ஸ்ட்ரிங்க இம்மியூட்டபிள்னு சொல்றேன். ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எகைன் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் இன்டர்னலி நான் வந்து ஹெலோக்கு அப்புறம் வேர்ல்டுன்னு நான் ப்ரொவைட் பண்றேன். சோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் 1. அதுக்கு அடுத்து இது ஆப்ஜெக்ட் 2. நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கிறது ஆப்ஜெக்ட் 2 தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரிங் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல தான் சேவ் ஆயிடுக்கும். இது வந்து த்ரெட் சேஃப். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் அப்படிங்கிற காட்டிக்க ஒரு த்ரெட் ஒரு ஒர்க் பண்ணுதுன்னா இன்னொரு த்ரெட்டும் அந்த ஸ்ட்ரிங்ல இன்னொரு ஒர்க் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. which means string is immutable, so thread safe. நிறைய மெமரி தேவைப்படும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதே ஆப்ஜெக்ட்ல அது ப்ராசஸ் பண்ண போறது கிடையாது. டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது யூஸ் பண்றதால இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் மெமரி. ஸோ ஸ்ட்ரிங்கோட கேரக்டரிஸ்டிக் என்ன, which is immutable and then stored in a string constant poolல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். த்ரெட் சேஃப், ஏன்னா வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு த்ரெட் வந்து என்னோட அதே ஸ்ட்ரிங்ல ஒர்க் பண்ணுது, which is not thread safe அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. which is thread safe because string is not mutable, it's a immutable one. ஆஃப்டர் திஸ் வந்து நிறைய மெமரி தேவைப்படும். நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரிங்ல அப்படின்னா. இப்போ ஓகே நான் 2 தான் பண்ண, அதனால வந்துருச்சு. எகைன் வந்து ஸ்ட்ரிங் str which is equal to str plus hi how are you. ஓகே, இப்ப நான் வேல்யூ வந்து இது பண்றேன், பிரிண்ட் பண்றேன். இப்ப இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி டைம் எனக்கு வந்து என்ன சொல்றது,
ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து எனக்கு நிறைய மெமரி தேவைப்படும். தட்ஸ் வைஸ் ஸ்ட்ரிங் வந்து கன்சியூம்ஸ் மோர் மெமரி. தென் ஸ்ட்ரிங் பஃபர். இப்போ ஸ்ட்ரிங்னா என்னன்னு பாத்துருவோம். ஸ்ட்ரிங் பஃபர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, which means என்னோட இம்யூட்டபிளா இருக்கிற ஸ்ட்ரிங்க மியூட்டபிளா பண்ணணும் வித்தவுட் கிரியேட்டிங் அ நியூ ஆப்ஜெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்ல ஒன்னுனா நான் ஹெலோனா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸ்ட்ரிங் 2 வேர்ல்டுன்னு ஆட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கடுத்து ஹாய் ஹவ் ஆர் யூங்கும் போது இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் என்னோட ஸ்ட்ரிங் அந்த ஆப்ஜெக்ட் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாம நான் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கை இம்யூட்டபிளா வச்சிருக்கேன். ஸ்ட்ரிங் பஃபர்னா எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கை மியூட்டபிள் பண்ணணும் வித் சேம் ஆப்ஜெக்ட் நான் எந்த ஆப்ரேஷனாலும் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்றோம். இதை எப்படி கிரியேட் பண்றதுன்னா ஸ்ட்ரிங் பஃபர் SB which is equal to new string buffer. நான் string buffer கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த string buffer will accept one string object. நான் helloன்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து நான் எகைன் வந்து sb.append of கொடுத்த வேர்ல்டுன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதே ஆப்ஜெக்ட்ல தான் எனக்கு வேல்யூஸ் இன்சர்ட் ஆகும். ஓகே, இப்ப நான் சிஸ் அவுட் ஆஃப் எஸ்பின்னு கொடுத்தேன்னா சிம்பிளி ஆப்ஜெக்ட் 1ல நான் ஹெலோன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். எகெயின் ஆப்ஜெக்ட் 1லயே தான் நான் வேர்ல்டும் ஆட் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் ஹவு இட் வில் ஒர்க். சேம் ஆப்ஜெக்ட் ஆனா வேல்யூ மட்டும் தான் அப்டேட் ஆயிருக்கு. அண்ட் தென் த்ரெட் சேஃபா இல்லையா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரிங் பஃபர் விச் இஸ் அ த்ரெட் சேஃப். ஏன்னா ஸ்ட்ரிங் பஃபரோட ஒவ்வொரு மெத்தடுமே சிங்க்ரனைஸ்டா இருக்கிறங்காட்டிக்கு ஸ்ட்ரிங் பஃபர் வந்து த்ரெட் சேஃப் ஒன். ஓகே ஓகே, இப்ப ஓவரால் டிஃபரன்சஸ் பாத்துருங்க. இப்ப வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் பஃபர் வந்து மியூட்டபிள். த்ரெட் சேஃபான்னு கேட்டா ஸ்ட்ரிங்கும் த்ரெட் சேஃப், ஸ்ட்ரிங் பஃபரும் த்ரெட் சேஃப். ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் அதனால த்ரெட் சேஃப். பட் ஸ்ட்ரிங் பஃபர் ஏன் த்ரெட் சேஃப்னா அதோட ஒவ்வொரு மெத்தடுமே சிங்க்ரனைஸ், தட்ஸ் வை இட் இஸ் த்ரெட் சேஃப். ஆஃப்டர் தட் நம்மளோட ஸ்ட்ரிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ. ஏன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல அந்த ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோ. பட் ஸ்ட்ரிங் பஃபரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தேன் ஸ்ட்ரிங். மெமரின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெமரியை வேஸ்ட் பண்ணும். ஆனா ஸ்ட்ரிங் பஃபர் ஒன்ஸ் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்லயே தான் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஒர்க் பண்ணும். தென் ரெண்டுமே வந்து java.lang பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஸ்ட்ரிங் பஃபரும் java.lang பேக்கேஜ்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, have you ever faced a circular dependency issue? circular dependency issue அப்படின்னா என்னன்னா, எஸ், இது வந்து ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆல்ரெடி வந்து இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அதர் கிளாஸ் டு கிரியேட் அ பீன் அப்படின்றது தான் circular dependency issue, which means I am explaining you new interview prep question 6. ஓகே, இப்ப நான் ஒரு சர்வீஸ் கிளாஸ் வச்சிருக்கேன் @service. இப்ப பப்ளிக் கிளாஸ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, சர்வீஸ் 1. ஓகே, இப்ப இந்த கிளாஸ்ல நான் வந்து சர்வீஸ் 2 நான் ஆட்டோ வயர் பண்றேன் @auto_wired which is going to auto wire private service B auto wire பண்றேன் service 2 service 2. ஓகே, இப்போ the same thing நான் என்ன பண்றேன்னா again ஒரு service 2ன்ற கிளாஸ் கிரியேட் பண்றேன். சர்வீஸ் 2ன்ற கிளாஸ்ல நான் சர்வீஸ் 1 ஆட்டோ வயர் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப எனக்கு சர்வீஸ் 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா சர்வீஸ் 2க்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். இதே சர்வீஸ் 2க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஆல்ரெடி சர்வீஸ் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். விச் மீன்ஸ் ரெண்டுமே வந்து சர்க்குலர். இப்ப 1 வேணும்னா 2க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும், 2 வேணும்னா 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கணும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர். சர்வீஸ் 1 இஸ் டிபெண்டிங் ஆன் சர்வீஸ் 2 அண்ட் சர்வீஸ் 2 இஸ் டிபெண்டிங் ஆன் சர்வீஸ் 1.
service 2 is depending on service 1. இப்ப ஏதாச்சும் ஒரு டிபெண்டன்சி ஒரு ஆப்ஜெக்ட நான் கிரியேட் பண்ணியிருந்தா தானே இன்னொன்னுக்கு நான் மீன் கிரியேட் பண்ண முடியும். அப்ப இது ரெண்டுமே வந்து என்னைய டைரக்டா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விடாம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ரெண்டும் டிபெண்ட் ஆயிருக்கு. சோ என்னால வந்து எதுக்கு இப்ப பீன் கிரியேட் பண்ணணும்னே தெரியல. That is what circular dependency issue. It is creating a cycle. Spring cannot ஸ்ப்ரிங்கால வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பீன் கிரியேட் பண்ணணும்ன்றத டிசைட் பண்ணவே முடியாது. இப்ப நான் 2க்கு கிரியேட் பண்ணணும்னா ஆப்வியஸா 1க்கு ஆப்ஜெக்ட் இருக்கணும். சரி 1க்கு கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா 2ஓட பீன் இருக்கணும். இப்ப ரெண்டுமே இல்லாத காட்டிக்கு ஸ்ப்ரிங் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். நான் இப்ப எந்த கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் பீன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனாலதான் this creates a cycle and it is this issue is called circular dependency issue. இப்போ இதனால நமக்கு என்ன எரர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா bean concurrently in creation exception. bean not concurrently, bean currently in creation exception நமக்கு வரும். Whenever we are trying to create a cycle like this, நமக்கு என்ன எரர் வரும்னா bean currently in creation exception நமக்கு வரும். ஸ்ப்ரிங்கால ரெண்டு பீனையும் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பீன் வந்து இன்னொரு பீனுக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். இப்ப ரெண்டுமே என்னால கிரியேட் பண்ண முடியாதுங்கிற பட்சத்துல ஸ்ப்ரிங் வந்து எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். பீன் கரண்ட்லி இன் கிரியேஷன் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், how do you clone a git repository? git repository நான் எப்படி clone பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாங்க. இது மோஸ்ட்லி நம்ம வந்து ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஒன். git clone, அதுக்கு அடுத்து நம்ம என்ன கொடுப்போம், நம்மளோட ரெபாசிட்டரியோட லிங்க் கொடுப்போம். கரெக்டுங்களா? அதுதான் நம்ம அபார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது. சிம்பிளி we will give like git space clone, அதுக்கு அடுத்து நம்மளோட ரெபாசிட்டரியோட லிங்க் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரெபாசிட்டரி க்ளோன் ஆயிடும். தட்ஸ் இட். இந்த क्वेश्चनக்கு அவ்வளவுதான் ஆன்சர். தென் அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா, next question, what is the purpose of @configuration properties and how it differ from @value? ஓகே, @configuration properties and @value னா என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சி, இப்ப @value அப்படின்னா ஒன்ஸ் நீங்க வந்து இப்ப இங்க வந்து நான் application.properties டிஃபைன் பண்றேன். application.properties ஃபைல் நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த application.propertiesல app.nameன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். app.nameன்னு கொடுத்துறேன், which is equal to library management system. ஓகே, இப்ப நான் ஆப்போட நேம் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு கொடுத்துருக்கேன். இத என்னோட அப்ளிகேஷன்ல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் நாட் யூசிங் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கரண்ட்லி, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த கிளாஸ் வந்து நான் ஒரு போஜோ கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஜாவா கிளாஸ் இன்டர்வியூ prep questions 8. ஓகே, இப்ப இந்த கிளாஸ்ல நான் வந்து வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்றேன். பிரைவேட் ஆப் நேம் ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்ப இந்த நேமோட வேல்யூ எனக்கு ஆக்சுவலி எங்க இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா application.propertiesல இருந்து வரணும். அதுக்கு நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, இங்க நான் நேம்னு கொடுத்துட்டேன்னா மேல @valueன்ற அனோடேஷன் கொடுக்கணும். @valueன்ற அனோடேஷன் கொடுத்துட்டு இந்த அனோடேஷனுக்குள்ள இன்சைட் டபுள் கோட்ஸ் டாலர் டிஃபைன் பண்ணிட்டு ஓபன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ல app.nameன்னு சொல்லணும். app.nameன்னு நான் கொடுத்தேன்னா இந்த வேல்யூ app.name எங்க போய் சர்ச் பண்ணும், application.propertiesல சர்ச் பண்ணும். அப்ப அந்த application.propertiesல இங்க app.nameன்னு இருக்கு, அந்த நேமை எடுத்துட்டு வந்து இந்த நேமுக்கு ஃபிட் பண்ணும். That is what @value will do. So @value என்ன பண்ணும், it will be used only for a
single property injection. It is not for multiple property injection. It is for a single property injection. ஒரு வேல்யூ தான் உங்களால இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸ்மால் கான்ஃபிகரேஷன் ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது ஓகே. ஸ்மால் அப்ளிகேஷன் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸ்மால் கான்ஃபிகரேஷன்னா நம்ம அட் வேல்யூ யூஸ் பண்றது பெஸ்ட். ஆனா லார்ஜ் ஸ்ட்ரக்சர்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்னா நம்ம வந்து அட் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அட் வேல்யூ இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் த சிங்கிள் ப்ராப்பர்ட்டி இன்ஜெக்ஷன். அப்ப கான்ஃபிகரேஷன்னா என்ன? கான்ஃபிகரேஷன்னா என்னன்னா, இதே அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல நான் என்ன பண்றேன், ஆப் டாட் நேம் கொடுத்தனா, அதுக்கு அடுத்து ஆப் டாட் ஆத்தர் which is equal to Agni, and then app dot version which is equal to 1.0 கொடுக்குறேன். இப்ப எல்லாத்துக்குமே என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப். இந்த ஆப் இருக்கிறத நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளாஸ்ல போயிட்டு சிம்பிளி இந்த கிளாஸுக்கு மேல கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட்ல நம்ம என்ன கொடுக்கணும், ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டு எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது என்னது, ஆப்ன்றது இருக்கா, சோ ஆப்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அட் வேல்யூன்னு ப்ரொவைட் பண்ணக்கூடாது, நேம், அதுக்கு அடுத்து பிரைவேட் ஸ்ட்ரிங் author, after that private which is string version. இந்த மாதிரி கொடுத்தோம்னா அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆப்ன்னு இருக்கிறதுல பேஸ்ட் ஆன் திஸ் நேம்ஸ் இட் வில் fetch. ஸோ அட் வேல்யூன்றது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஒன்லி ஒன் வேல்யூவை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்றதுனா. ஆனா இஃப் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ், நீங்க நிறைய வேல்யூஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணணும்னா அட் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸோட வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு ஆட்ரிபியூட்ஸோட நேம் பேஸ் பண்ணி அது வந்து ஃபெச் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணிக்கும். தட்ஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஓகேங்களா? ஓகே, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா which is a cleaner code. கோடு பாத்தீங்கன்னா கோடு மூலமா வந்து ஓகே இந்த ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணி ஆப் டாட் நேம், ஆப் டாட் ஆத்தர், ஆப் டாட் வெர்ஷன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிப்போம். ஸோ கிளீனர் கோடு. அண்ட் தென் வந்து லார்ஜ் ஃபைல்ஸோட கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் தென் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தேன் அட் வேல்யூ. தோஸ் ஆர் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட் கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒன், what is the difference between at controller and rest controller? Okay, இது வந்து most of us knows, but I'm explaining you again. இப்ப at controller அப்படின்னா என்னன்னா, at controllerன்றது நம்ம மோஸ்ட்லி எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஏன் வெப் அப்ளிகேஷன்ஸ்க்குனா இட் வில் ரிட்டர்ன் அ வியூ, மாடல் வியூ கண்ட்ரோலர்ன்ற கான்செப்ட்ல நமக்கு இந்த அட் கண்ட்ரோலர்ன்றது விச் ரிட்டர்ன்ஸ் அ வியூ. வியூனா என்னது, விச் மீன்ஸ் விச் ரிட்டர்ன்ஸ் அஸ் அ UI1. வியூனா என்ன, நம்ம யூஐல பாக்குறது தான். அந்த யூஐயோட ப்ராப்பர்ட்டியை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும் அட் கண்ட்ரோலர்ன்றது. ஓகேங்களா? QS9 at controller is used whenever we are using UI. ஓகேங்களா? இதே at rest controller அப்படின்னா என்னன்னா which is used for developing a REST APIஸ்க்கு நம்ம வந்து REST controllerன்றது யூஸ் பண்ணுவோம். இது வந்து instead of returning a view, இது எனக்கு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம வந்து இப்போ கண்ட்ரோலர்ல இருந்து சர்வீஸ் போவோம், சர்வீஸ்ல இருந்து ரெபாசிட்டரி போவோம். அப்ப எகைன் வந்து ரெபாசிட்டரில இருந்து வர டேட்டாவை எனக்கு சர்வீஸ் லேயர் வாங்கி யாருக்கு கொடுப்பாங்க, கண்ட்ரோலர் கொடுப்பாங்க. இந்த ரெஸ்ட் கண்ட்ரோலர் வில் ரிட்டர்ன் மீ அ டேட்டா. ஓகேங்களா? பட் கண்ட்ரோலர் வில் ரிட்டர்ன் மீ அ வியூ. நம்ம இதை எப்போ மெயினா யூஸ் பண்ணோம்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் வேற யூஐ பேஜஸ் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா ரெஸ்ட் கண்ட்ரோலர் வில் ரிட்டர்ன் மீ அ டேட்டா அண்ட் which is used for creating a REST APIs. REST controllerன்றது which is a combination of @controller and @response body. நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லையா, சோ அதனால ரெஸ்பான்ஸ் பாடி which is not a request body, which is a response bodyயை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா which is very very simple and easy one. ஆனா நம்ம வந்து நிறைய டைம் வந்து இன்டர்வியூல கேட்கிற ஒரு பேசிக் கொஸ்டின், explain public static void main. This is the easy one.
பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட்னா என்ன, மெயின்னா என்ன? Okay. If I go to the any of the class, இப்ப public அப்படின்னா என்னன்னா which is a access modifier. Publicனா என்ன, access modifier. Public access modifier. எதுக்காக நம்ம இங்க பப்ளிக் யூஸ் பண்றோம் அப்படின்னா, பப்ளிக்னா என்ன மீன்ஸ் நான் எங்க இருந்து வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ்குள்ளதான், இந்த கிளாஸ்க்குள்ளதான்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நான் எங்க இருந்தாலும் இந்த பப்ளிக்ன்றத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜேவிஎம் வந்து எங்க இருந்தாலும் என்னோட மெயின் மெத்தடை கால் பண்ணணும். அதனால ஐ மீன் ஜேவிஎம்ன்றது which is not included in a package, which is not included in a class. ஜேவிஎம் எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எங்க இருந்தாலும் என் ஜேவிஎம் வந்து இந்த கிளாஸை கால் பண்ணணும், இந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி பப்ளிக். அண்ட் தென் ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்ன, வித்தவுட் கிரியேட்டிங் அ ஆப்ஜெக்ட் ஃபார் தட் கிளாஸ் நான் வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கிற, கிளாஸ்ல இருந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதால தான் ஸ்டாட்டிக்கா. இப்ப மெத்தட் பிலாங்ஸ் டு த கிளாஸ் லெவல் பட் நாட் த ஆப்ஜெக்ட் லெவல். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ன்றது என்னது, கிளாஸ் லெவல், ஆனா வந்து ஆப்ஜெக்ட் லெவல் கிடையாது. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் கால் பண்ணுமான்னு கேட்டா இல்ல. அப்ப ஜேவிஎம் வந்து இதுக்காக இந்த நான் வந்து அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணாது. ஜேவிஎம் வந்து எந்த ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணாது. சோ எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஜேவிஎம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறது கிடையாது. ஜேவிஎம் டஸ் நாட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். சோ என்னோட மெயின் மெத்தட் ஸ்டாட்டிக்கா வச்சிருக்கேன். ஓகே, டஸ் நாட் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்கு அடுத்து வாய்ட். இப்ப நம்மளோட ஜேவிஎம் ரிட்டர்ன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது கிடையாது. ரிட்டர்ன் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்லைன்றதால என்னோட மெத்தட் வந்து வாய்டா இருக்கு, which is not going to return me anything. And then மெயின்ங்கிறது ப்ரீடிஃபைன்டு மெத்தட் நேம். மெயின்ன்றது என்னது, மெத்தட் நேம் which is a predefined one. அதனால நம்ம மெயின் கொடுக்குறோம். இதே வந்து நீங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்லாம் கொடுத்தா அது ரன் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது ப்ரீடிஃபைன்ட் என்னது, மெயின்ற கீவேர்ட். அதனால மெயின்ன்றது தான். தென் ஸ்ட்ரிங் args is a command line argument. ஓகேங்களா, இப்ப இங்க ஸ்ட்ரிங் args தான் கொடுக்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. ஸ்ட்ரிங் instead of args நீங்க இன்புட்னு கொடுக்கலாம், என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டெட் ஆஃப் பிராக்கெட்டும் நீங்க வந்து 3 டாட் கொடுத்து args கொடுக்கலாம். இதுவும் வேலிட் ஒன் தான். ஃபர்ஸ்ட் ஜேவிஎம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் ஜேவிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளோட கிளாஸை லோட் பண்ணும். கிளாஸ்ல மெயின் எங்க இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணும். மெயின் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். திஸ் இஸ் த ஒர்க் ஃப்ளோ ஆஃப் த ஜேவிஎம். அண்ட் அதுக்கு மெயின வந்து ஆப்ஜெக்ட் மெயின் எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுங்கிறதால பப்ளிக், ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி இல்ல அப்படின்றதால இட் இஸ் ஆன் static. Then it is not going to return me anything. So void main-ன்றது predefined method name, so main. And then string args-ன்றது command line argument. Okay, let's move on to the next question. Heck, which design patterns are you familiar with? Which design patterns are you familiar with na, எனக்கு நமக்கு என்ன டிசைன் பேட்டர்ன் தெரியுமோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து சிங்கிள்டனும் ஃபேக்டரி மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிங்கிள்டன் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகணும் ஃபார் த ஹோல் அப்ளிகேஷன். தட்ஸ் வாட் சிங்கிள்டன். இப்ப எகைன் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்வியூ prep quiz 11. ஓகே, இப்ப இந்த கிளாஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் ஆகணும்ன்றத நான் இன்ஷூர் பண்றேன். விச் மீன்ஸ் சிங்கிள்டன்னா என்னது, என்ஷூர்ஸ் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த கிளாஸுக்கு இருக்கணும் த்ரூ அவுட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நான் இது பண்றதுதான் வந்து சிங்கிள்டன் பேட்டர்ன். இப்ப டிஃபால்ட் ஸ்ப்ரிங்கோட பீன் என்னது, சிங்கிள்டன். இப்ப இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் ஸ்டாட்டிக் சிங்கிள்டன் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ண, ஸ்டாட்டிக் இந்த இன்டர்வியூ ப்ரெப் கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன், இன்ஸ்டன்ஸ். ஓகே, இப்ப இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
பிரைவேட்டா இந்த கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஏன் கிரியேட் பண்றேன்னா, இப்ப நான் பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் வச்சேன்னா நான் எப்படி வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்? பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டரா இருந்துச்சுன்னா யாரு கால் பண்ணாலும் இட் வில் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். அதனால பிரைவேட்னு வச்சிருக்கேன். ஆஃப்டர் தட் பப்ளிக் which is going to be a static. The return type is என்னோட கிளாஸ் நேம் அண்ட் கெட் இன்ஸ்டன்ஸ். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப இந்த இன்ஸ்டன்ஸ்ன்றது தான் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்னா இஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு, அப்படி இல்லைன்னா உன்கிட்ட இருக்கிற இன்ஸ்டன்ஸை ரிட்டர்ன் பண்ணு. ஸோ இது மூலமா எனக்கு என்ன ஆகும்னா, இப்ப நான் வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ல இந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அப்ப ஒன்ஸ் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா எப்படி கிரியேட் பண்ணுவேன், விச் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நியூ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுப்பேனா. ஆனா இது சேம் கிளாஸா இருக்குங்காட்டிக்கு எனக்கு பிரைவேட்ன்றதால சேம் கிளாஸ்ல என்னால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து வெளியில வேற கிளாஸ்ல யூஸ் பண்ண அப்படின்னா இட் வில் த்ரோ மீ அன் எரர். ஏன்னா வந்து விச் இஸ் அ பிரைவேட். அதனால நான் எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா, இந்த இன்டர்வியூ prep question 11 கிளாஸுக்குல கெட் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை கால் பண்ணுங்க. இந்த மெத்தட் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்கா, இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணு. அப்படி ஆப்ஜெக்ட் இல்லைன்னா புதுசா ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணி எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்றதுதான் இந்த மெத்தடோட வேலை. ஓகே, திஸ் இஸ் வாட் சிங்கிள்டன். ஆஃப்டர் தட் வந்து ஃபேக்டரி ஆப்ஜெக்ட் ஃபேக்டரி பேட்டர்ன். ஃபேக்டரி பேட்டர்னா என்னன்னா, ஃபேக்டரினா என்ன, அந்த இடத்துல வந்து எனக்கு எல்லா பொருளும் இருக்கும். நான் மேனுஃபேக்சரிங் பண்றது தான் அந்த இடம். கரெக்டா, ஃபேக்டரி இஸ் த பிளேஸ் வேர் வி மேனுஃபேக்சர். அப்ப இந்த ஃபேக்டரி பேட்டர்னா என்னன்னா, ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ்ல எனக்கு தேவையான எல்லா ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகேங்களா, எதுக்கு இப்படி நான் பண்றேன்னா, என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கிளைண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆக கூடாது அப்படிங்கறதால நான் வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ஃபேக்டரினா என்ன, வேர் ஆல் த மேனுஃபேக்சரிங் திங்ஸ் ஹேப்பன். அந்த மாதிரி என்னோட ஒரு சிங்கிள் கிளாஸ் நான் வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எந்தெந்த ஆப்ஜெக்ட் தேவையோ அந்தந்த இடத்துல நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம ஒரே கிளாஸ்ல ஆஸ் அ ஹோலா நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். தட்ஸ் வாட் ஃபேக்டரி பேட்டர்ன். அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா பில்டர் பேட்டர்ன். பில்டர் பேட்டர்னா என்னன்னா, விச் இஸ் சிம்பிள். நம்ம லாம்பாக் அனோட்டேஷன் யூஸ் பண்ணோம்னா வந்து என்ன சொல்லுவோம், நிறைய இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் அந்த கிளாஸை கால் பண்ணி டாட் டைட்டில் அந்த செட்டர்ஸ் எல்லாம் கால் பண்ணிட்டு அட் த எண்ட் டாட் பில்ட்லாம் கொடுப்போம் இல்லையா, அதுதான் பில்டர் பேட்டர்ன். விச் இஸ் யூஸ்டு வென் அன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் மெனி ஆப்ஷனல் parameters இருந்துச்சுன்னா நம்ம வந்து பில்டர் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல் த 3 பேட்டர்ன்ஸ் so far நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், purpose of pom.xml in Maven. இது வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். pom.xml எதுக்கு யூஸ் பண்றோம், which is for dependency management in our application. pom.xml ஓட மெயின் திங் என்ன, நம்மளோட ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்றதுக்கு. if we are using a Maven project, then நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ராஜெக்டை கான்ஃபிகர் பண்றதுக்கு pom.xml யூஸ் பண்ணுவோம். இந்த pom.xml தான் நமக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சியும் இன்சர்ட் பண்ணுவோம். இன்சைடா டிபெண்டன்சிஸ்ன்ற டேக்ல நம்ம வந்து டிபெண்டன்சியை ஆட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா, where we need a ending. இந்த டிபெண்டன்சி ஸ்டாக்ஸ்க்குள்ள நம்ம என்னென்ன டிபெண்டன்சிஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வேணும்ன்றதெல்லாம் இன்சர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன், இந்த குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி, வெர்ஷன் எல்லாமே வந்து ப்ராஜெக்டோட இன்ஃபர்மேஷன். இந்த குரூப் ஐடினா என்னன்னா நம்ம கம்பெனியோட நேம், அப்படி இல்லைன்னா பேக்கேஜ். ஆர்டிஃபேக்ட் ஐடினா நம்மளோட ப்ராஜெக்டோட நேம். ஆஃப்டர் தட் வெர்ஷன், எந்த வெர்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்றோமோ அதுதான் வந்து இந்த வெர்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் வாட் நம்மளோட pom.xml ஹோல்ட் பண்ணி இருக்கும். ஓகே, அண்ட் தென் another question, how do you secure REST APIs? REST APIs எப்படி செக்யூர் பண்றதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் அத்தன்டிகேஷனும் ஆத்தரைசேஷனும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன்னா என்ன, அத்தன்டிகேஷன்னா if you are providing a username
அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க அத்தன்டிகேட் ஆனா மட்டும்தான் உள்ள போகணும் சொல்லிட்டு. அண்ட் இஃப் இட் இஸ் அன் ஆத்தரைசேஷன் என்னன்னா, இஃப் ஐ ஹாவ் அன் அட்மின் ப்ரிவிலேஜஸ் நான் வந்து என்னோட அட்மின் அப்படின்னா என்னால ஆட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், எல்லாமே இருக்கும். இஃப் ஐ எம் அன் யூசர்னா ஐ கேன் ஒன்லி வியூ. அந்த ஆத்தரைசேஷன் நான் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் டு செக்யூர் ஸ்ப்ரிங் ஏபிஐ செக்யூர் பண்ணணும்னா நம்ம ஸ்ப்ரிங் பூட் செக்யூரிட்டின்ற ஒரு ஒரு டிபெண்டன்சியை நம்மளோட அப்ளிகேஷன்ல ஆட் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் நம்ம ஹெச்டிடிபிக்கு பதிலாக ஹெச்டிடிபிஎஸ்ன்ற ஒரு கால் கொடுப்போம். ஏன் ஹெச்டிடிபி இல்லாம ஹெச்டிடிபிஎஸ்னு கொடுக்குறோம்னா, ஹெச்டிடிபிஎஸ் இஸ் அ செக்யூர்டு ஒன். ரீசன் வந்து நம்ம டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இன்புட்டை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளி நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் யூ ஆர் கெட்டிங் இஃப் இட் இஸ் அ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன், இஃப் யூ ஆர் கெட்டிங் பிரைவேட் ஸ்ட்ரிங் நேம் வந்து பிளாங்கா இருக்க கூடாதுன்னா அப்ப நான் அங்கேயே வந்து @not blank சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணணும். விச் இஸ் ஆர் ஆல் டு செக்யூர் சம்திங். நம்ம இன்புட் வேலிடேட் பண்றோம். அதுக்கடுத்து ஒரு ரேட் லிமிட்டிங் ப்ரொவைட் பண்ணும். விச் மீன்ஸ் ரேட் லிமிட்டர்னா இப்ப ஒரு பர்சனால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 ரெக்வஸ்ட் தான் சென்ட் பண்ணணும். மோர் தேன் 10 வந்துச்சுன்னா நம்ம வந்து எரர் த்ரோ பண்ணணும். அப்ப which prevents the API abuse. ஸோ ஒரு 100 ரெக்வஸ்ட் ஒரு பர்சனால ஒரு மினிட்டுக்கு சென்ட் பண்ண முடியும்னா அவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் நம்ம மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றோம்னா which will provide us a API gateway. அதுக்கடுத்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லயும் வந்து மெயினா நம்ம வந்து ஏபிஐ செக்யூர் பண்ணணும். இப்ப ஒரு எக்ஸப்ஷன் வருதுன்னா சிம்பிளி வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைக் திஸ் நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அட் யூசர் சர்வீஸ் என்ற ஒரு கிளாஸ்ல லைன் நம்பர் .java at 395 இந்த மாதிரி எல்லாம் நான் கொடுத்தேன்னா which is not a secured one. இந்த மாதிரி நான் வந்து எப்பயுமே வந்து எரர் த்ரோ பண்ணக்கூடாது. I need to send something like எப்படி சென்ட் பண்ணும், மெசேஜ் கோலன் இன்சைட் டபுள் கோட்ஸ் நான் வந்து சம்திங் வென்ட் ராங். இந்த மாதிரி ஒரு ரேண்டமான ஒரு என்ன எரர், இப்ப 500 இன்டர்னல் சர்வர்னா இன்டர்னல் சர்வர், ஆத்தென்டிகேஷன் எரர்னா ஆத்தென்டிகேஷன் எரர், அந்த மாதிரி சொல்லணுமே தவிர எக்ஸாக்டா நான் எங்க எரர் வருது அந்த மாதிரிலாம் யூசருக்கோ கிளைண்ட்டுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நான் கஸ்டம் பண்ணணும் எக்ஸப்ஷனா. ஓகேங்களா, திஸ் இஸ் ஹவு வி கேன் செக்யூர் ரெஸ்ட் ஏபிஐஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், can a Java class exist without any method or fields? எஸ், கண்டிப்பா வந்து ஜாவா கிளாஸ்ல மெத்தடோ ஃபீல்டோ இல்லாம எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால என்ன எரரும் இருக்காது. வை? பிகாஸ் இஃப் யூ சி, இப்ப நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன் which is of interview prep question 14. ஓகே, இப்ப நான் இந்த கிளாஸை கிரியேட் பண்ணி இந்த கிளாஸ்ல நான் எந்த ஒரு மெத்தடு வேரியபிள் எதுவுமே கிரியேட் பண்ணல. இதுக்கு நான் வந்து ஒரு மெயின்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்ப எனக்கு இது எரர் த்ரோ பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா த்ரோ பண்ணாது. வை? பிகாஸ் கண்டிப்பா எனக்கு வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கிளாஸ்ல மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நெசசிட்டி கிடையாது இல்லைங்களா. obj which is equal to new interview prep of, that's it. இப்போ இந்த கிளாஸ் ஃபுல்லா நான் கமெண்ட் பண்ணிடுறேன், control A or else எரர் த்ரோ பண்ணும். if I run this, at interview question 8. okay, இப்ப நான் எரர் எதுவுமே எனக்கு த்ரோ பண்ணல, சிம்பிளி அது ரன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட கிளாஸ்ல எந்த ஒரு ஃபீல்டும் மெத்தடும் இல்லைன்னா which is called as an empty class or marker class. இந்த கிளாஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம், empty class or marker class. empty class or marker class. ஓகேங்களா, இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னது, if you are creating a class, it automatically inherits from the object class, which means which is going to extends
ஆப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஸ் ஆப்ஜெக்ட் என்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆப்ஜெக்ட் என்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கம்பைலர் என்ன பண்ணும், இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும். கரெக்டா? பப்ளிக் இன்ஹெரிட் இன்டர்வியூ 14 அண்ட் சூப்பர் ஆஃப் இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ஸோ இதனால எந்த ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ கிளாஸ் வித்வுட் எனி மெத்தட் ஆர் ஃபீல்ட் இட் வில் ஆப்வியஸ்லி ரன் அண்ட் ஜேவிஎம் வந்து நம்மளோட கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் கிரியேட் பண்ணும். கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிரியேட் பண்றது இல்லாம இந்த மெயின் கிளாஸ் விச் இஸ் எக்ஸ்டெண்டிங் அண்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸ், அதனால இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற இந்த கெட் ஸ்ட்ரிங், ஈக்குவல்ஸ், ஹேஷ் கோடு இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சாரி, டு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த மெயின்ல பாத்தீங்கன்னா ஓபிஜே டாட் டு ஸ்ட்ரிங் இந்த மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். obj டாட் ஈக்குவல்ஸ், obj டாட் ஹேஷ் கோட் இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸையும் என்னால யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் வெல் அண்ட் குட். நம்ம ஜாவால வித்தவுட் மெத்தட்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லயும் கிளாஸஸ் எழுதலாம் which can exist and another thing is நம்மள எந்த கிளாஸ் எழுதினாலும் which is going to internally call the object class and அந்த object class கால் பண்ணும்போது நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கம்பைலர் வந்து நம்மளோட கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைட் பண்ணும். ஓகே, தென் another question. How do you prevent null pointer exception? இப்போ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன்ன்றது எப்போ வரும், நம்ம வந்து ஒரு நல் ரெஃபரன்ஸை ட்ரை பண்றோம் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வரும். கரெக்டுங்களா? ஸோ அதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று நல் செக் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இல்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸ்ட்ரிங் இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சி, இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேங்களா? See here string str which is equal to null னு கொடுக்கிறேன். இப்ப இந்த null நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். system.out.println of str னு கொடுக்கிறேன். str இப்போ நான் வந்து ஒரு null யூஸ் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு null pointer exception ஆப்வியஸா வரும். கரெக்ட்டுங்களா? Let's run this problem. ஓகே, இப்ப அதை ரன் பண்ணா நமக்கு நல்லுன்னு வருது. இதே வந்து str.length அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நல்லுல நான் வந்து ஒரு ஆபரேஷன் பண்றேன். கரெக்டா? then I will get a null pointer exception. So என்னன்னா என்கிட்ட இருக்கிற null reference நான் ஏதாச்சும் ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது எனக்கு null pointer exception வருது. அப்ப இதை நான் prevent பண்ணணும்னா first thing நான் என்ன பண்ணணும்னா null check வைக்கணும். if str which is not equal to null இருந்துச்சுன்னா இதுக்குள்ள போயிட்டு ஒர்க் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றோம். அப்ப நான் வந்து இந்த ப்ராப்ளம் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எந்த எக்ஸெப்ஷனும் வராது, இந்த பிளாக்குள்ளேயே போகாது. ஃபர்ஸ்ட் திங் நல் செக். அப்படி இல்லைன்னா ஆப்ஷனல் யூஸ் பண்றது. ஆப்ஷனல் எதுக்குன்னா ஒண்ணு இருந்தா கொடுக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. தட்ஸ் வாட் ஆப்ஷனலோட first usage. இப்போ ஆப்ஷனல் str which is equal to optional dot of nullable. optional dot of nullable னு சொல்லிட்டு நான் வேல்யூ நல் பாஸ் பண்றேன். இப்படி பாஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி எதுவுமே தரல, system.out.println or else str பிரிண்ட் பண்ணுங்க. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளி டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்ப நான் இதை ரன் பண்ணேன்னா சிம்பிளி எனக்கு என்ன வரும்னா டிஃபால்ட்னு வரும். ஸோ நான் நல்ல எதுவுமே ஒண்ணு வந்து நல் செக் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஆப்ஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. இதுவும் இல்லையா, இப்போ ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் இன்ட் பப்ளிக் ஸ்ட்ரிங் தென் ஆட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மெத்தட் நேம். இப்ப இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் இட் ரிட்டர்ன் நல்
ரிட்டர்ன் நல்னா கண்டிப்பா இந்த மெத்தட் ஏதாச்சும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி பண்ணலன்னா ஐ மீன் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நல்னு கொடுக்கும். இப்ப இதை நான் நல்லுன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணேன்னா இட் வில் கிவ் அஸ் சம் எரர். அப்ப நீங்க ரிட்டர்ன் நல்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஒன்னு கலெக்ஷன்ஸ் டாட் எம்டி லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கலெக்ஷன்ஸ் டாட் எம்டி லிஸ்ட். சோ இதுல இருந்து என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு எம்டி லிஸ்ட்டை கூட நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் தென் நல் செக்கர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் அதுவும் இல்லைன்னா ஆப்ஷனல் கிளாஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், how exception no. Okay, what is the difference between fast fail and fast save iterator? Fast fail அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், whenever அரே லிஸ்ட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்றோம் என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அப்படின்னா எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணும், கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுச்சு. அது ஏன் த்ரோ பண்ணுச்சு, பின்னாடி எந்த ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல எனக்கு எரர் த்ரோ பண்ணுச்சு. தட்ஸ் வாட் ஃபாஸ்ட் ஃபெயில் ஃபாஸ்ட். ஃபெயில் ஃபாஸ்ட்னா ஒரு கலெக்ஷன்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இட்ரேஷன் அப்ப அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஆனா ஃபெயில் சேஃப்னா இது வந்து எனக்கு எரர் எதுவுமே த்ரோ பண்ணாது. இந்த எக்ஸப்ஷன் வந்து ஃபெயில் ஃபாஸ்டோட எக்ஸப்ஷன் என்னது, கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் எக்ஸப்ஷன். ஆனா ஃபெயில் சேஃப்ல எனக்கு எந்த எக்ஸப்ஷனுமே த்ரோ பண்ணாதான் காட்டிக்கு. தேர் இஸ் நோ எக்ஸப்ஷன் ஆன் த ஃபெயில் சேஃப். ஆனா இப்ப ஃபெயில் ஃபாஸ்ட்ன்றது நம்ம எப்படி ஒர்க் பண்றோம், என்னோட எக்ஸாக்ட்லி நான் எந்த லிஸ்ட் ஆஃப் அரே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த லிஸ்ட்ல நான் ஒரிஜினல் லிஸ்ட்ல ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றேன். ஆனா ஃபெயில் சேஃப்ன்றது ஒரிஜினல் லிஸ்ட்ல ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணாது, இட் வில் பெர்ஃபார்ம் ஆப்ரேஷன் ஆன் த காப்பில தான் பண்ணும். ஸோ ஃபெயில் ஃபாஸ்ட்ன்றது which works faster but ஃபெயில் சேஃப்ன்றது ஸ்லோவரா இருக்கும். ஏன்னா வந்து அது காப்பி கிரியேட் பண்ணி ஒர்க் ஆகும். தென் ஃபெயில்ஸ் ஃபாஸ்ட் வந்து which is not thread safe, ஏன்னா அது ஒரிஜினல் லிஸ்ட்ல ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகுது. ஸோ ஈச் எத்தனை த்ரெட் வேணாலும் அந்த லிஸ்ட்ல ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ which is not thread safe. ஆனா வந்து ஃபெயில் சேஃப்ன்றது த்ரெட் சேஃப் தான். எதுல அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணும்போது which is thread safe. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுவுமே வந்து thread safe கிடையாது, நாட் அ thread safe. ஒன்லி ஃபார் கன்கரண்ட் மாடிஃபிகேஷன் ஃபெயில் சேஃப் வந்து thread safe. ஓகேங்களா? ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் வேர் வுட் யூ யூஸ் ரெக்வெஸ்ட் மேப்பிங் அண்ட் கெட் மேப்பிங்? இப்ப ரெக்வெஸ்ட் மேப்பிங் அண்ட் கெட் மேப்பிங் நான் எங்க யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் ரெக்வெஸ்ட் மேப்பிங் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம், அட் த கிளாஸ் லெவல் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஓகே, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். For the question 17, interview prep controller நான் கொடுக்குறேன். இட் இஸ் நாட் அ ஸ்ப்ரிங் பூட், இது நார்மல் ஜாவா கிளாஸ் தான், பட் நான் வந்து கொடுக்குறேன். இப்ப இந்த கிளாஸ நான் @REST கண்ட்ரோலர்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரெஸ்ட் கண்ட்ரோலர்னா இந்த கிளாஸ ரவுட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், ரெக்வெஸ்ட் மேப்பிங் வேணும். சோ அப்ப நான் ரெக்வெஸ்ட் மேப்பிங் இந்த கிளாஸ் லெவல்ல கொடுத்து ஓபன் க்ளோஸ் பிராக்கெட்ல இன்சைட் டபுள் கோட்ஸ் API /interview prepன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். இப்ப ரெக்வெஸ்ட் மேப்பிங்ன்றது என்னது, இந்த கிளாஸ பர்டிகுலரா எந்த URL மேப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றது. இதே வந்து கிளாஸ் லெவல்ல இருந்து மெத்தட் லெவலுக்கு வர பப்ளிக் வாய்ட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் மெத்தட். ஓகே, இப்ப இந்த மெத்தட நான் வந்து மெத்தட் லெவல்ல, இப்ப இது வந்து கிளாஸ் லெவல்ல எப்படி ரவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இதே வந்து இப்ப மெத்தட் லெவல்ல ரவுட் பண்ணோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட், இது வந்து நம்ம இப்ப யூஸ் பண்றது கிடையாது, பட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் ஆஃப் அந்த URL கொடுக்கணும் /request. ஆஃப்டர் தட் இது வந்து கெட் மேப்பிங்கா இல்ல புட் மேப்பிங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ன்றதால மெத்தட் which is equal to request method dot கெட்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப இது வந்து கெட் மேப்பிங். சோ இது ரெக்வெஸ்ட் மேப்பிங்னா இப்ப கரண்டா நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கிளாஸ் லெவல் மட்டும் தான் யூஸ் பண்றோம். பட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் இஸ் யூஸ்டு ஃபார் போத் கிளாஸ் லெவல் அண்ட் மெத்தட் லெவல். இப்ப மெத்தட் லெவல்ல யூஸ் பண்ணீங்கன்னா அது கெட் மேப்பிங்கா இல்ல போஸ்ட் மேப்பிங்கான்னு சொல்லிட்டு சொல்லணும். கிளாஸ் லெவல்னா எந்த API ரவுட் பண்ணணும்னு மட்டும் நம்ம சொன்னா போதும். ஓகே,
இப்போ நம்ம கரண்டா என்ன யூஸ் பண்றோம், @get mapping யூஸ் பண்றோம் இல்லையா. அந்த get mappingன்றது which is a short form of this @request mapping. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த get mapping. நம்ம இங்க வந்து ரெக்வெஸ்ட் மேப்பிங்னு சொல்லி எந்த யூஆர்எல் ரவுட் பண்ணோம் அண்ட் வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் தட் யூஆர்எல்னு சொல்றோம். ஆனா இங்க வந்து இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் get mapping. This is how we will be using the request mapping and get mapping. Request mapping currently we are using as a class level, but it can be used on both class level and method level. And get mapping நாலும் சரி, post mapping நாலும் சரி, put mapping, delete mapping எல்லாமே வந்து method level annotations. And then next question. How would you handle exception management in Spring application? நம்ம Spring applicationல exceptions எப்படி handle பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு try catch block யூஸ் பண்ணுவோம். But it is not mostly used one. Try catch யூஸ் பண்ணல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து பில்ட் பண்ண சில ப்ராஜெக்ட்ல ரெக்வெஸ்ட் எக்ஸப்ஷனுக்குன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்ல வந்து நம்ம கஸ்டம் எக்ஸப்ஷன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம். தென் @rest controller advice. whenever கண்ட்ரோலர்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா ரவுட் பண்ணி நம்ம வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கிற கிளாஸ் @rest controller advice சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கிளாஸ்க்குள்ள எந்த கிளாஸ் நம்ம ரவுட் பண்றோமோ அந்த ரவுட்டிங் கிளாஸ்க்கு @exception handler சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். தென் கஸ்டம் எக்ஸப்ஷன், அப்புறம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி, ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் எக்ஸப்ஷன், இந்த மாதிரி நம்ம எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஆஃப்டர் திஸ் வாட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி டு யூ ஃபாலோ இன் கிட் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்றேன் அப்படின்னா இட் வில் பி லைக், நான் இப்போ வந்து ஒரு ரிலீஸ் பிரான்ச்ல இருக்கேன். தென் அந்த ரிலீஸ் பிரான்ச்ல இருந்து ஒரு நியூ லேட்டஸ்ட் புல் எடுத்துட்டு நியூ பிரான்ச் கிரியேட் பண்ணுவேன். அந்த பிரான்ச்சுக்கு வந்து இஃப் இட் இஸ் அ ஃபீச்சர் பிரான்ச்னா ஃபீச்சர்னு போட்டு / அந்த ஜைராவோட நம்பர். இப்போ if it is if I'm working on 56678 na அந்த ஜைரா நம்பரை போட்டுட்டு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் _ ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன், தட்ஸ் வாட் ஃபீச்சருக்கு பிரான்ச் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் தென் என்னோட சேஞ்சஸ் எல்லாம் இந்த பிரான்ச்ல கமிட் அண்ட் புஷ் கொடுப்போம். இஃப் இட் இஸ் அ பக் ஃபிக்ஸ் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீச்சர் நான் வந்து பக் ஃபிக்ஸ்னு கொடுத்து / அந்த ஜைராவோட நம்பர் _ ஏதாச்சும் ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். தட்ஸ் வாட். why might no such bean definition exception occur when a bean exists in a code. அதாவது ஏன் இந்த எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில டைம்ஸ் நான் வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். இப்ப மெயின் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்குள்ள இருக்கும்? ஒன் செகண்ட், ஐ வில் ஷோ யூ த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இப்ப இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா சிம்பிளி என்னோட மெயின் இது இந்த கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல தான் என்னோட மெயின் கிளாஸ் இருக்கு. சோ நான் வந்து என்னோட பேக்கேஜஸ் எல்லாம் எதுல கிரியேட் பண்ணிருக்கேன்? இந்த மெயின் பேக்கேஜ்குள்ள கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப நான் இங்க கிரியேட் பண்ணாம இந்த ஜாவான்ற பேக்கேஜ்ல நியூ பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா விச் மீன்ஸ் என்னோட ஸ்ப்ரிங்குக்கு கண்டிப்பா இந்த கிளாஸ பத்தி எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. நான் இந்த பேக்கேஜ்ல கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. சோ தென் தட் டைம் ஐ வில் கெட் அ நோ சச் பீன் டெஃபினிஷன் எக்ஸெப்ஷன். டு அவாய்ட் திஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கிளாஸ்ல நான் @componentscan ஒரு அனோடேஷன் கொடுத்து அந்த பேக்கேஜ்ல இந்த கண்ட்ரோலர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொவைட் பண்ணாதான் என்னோட அப்ளிகேஷனுக்கு தெரியும் ஓகே அங்க இருக்க கிளாஸ நான் லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்எஸ் ஐ வில் கெட் அ நோ சச் பீன் கிரியேஷன் எக்ஸெப்ட் நோ சச் பீன் டெஃபினிஷன் எக்ஸெப்ஷன். ஓகே, another question. How have you created custom exception? Explain the scenario. Okay, most of the real world projectல நம்ம custom exception வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷன் இருக்கு. கான்டாக்ட் நாட் ஃபவுண்ட், டூப்ளிகேட் கான்டாக்ட் எக்ஸப்ஷன், குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர். இந்த குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர் தான் நம்ம @rest control advisor எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்லாம் சொன்னோம் இல்லையா அது. இப்ப கஸ்டம் எக்ஸப்ஷன் மோஸ்ட் ஆஃப் தி சினாரியோஸ்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்ப வந்து ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்ம கஸ்டமா தான் ஹேண்டில் பண்ணுவோம்.
That's why Spring Boot applicationல நம்ம வந்து most often custom exceptions வந்து handle பண்ணுவோம் based on some specific errors. அதோட meaningful responses எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப நான் வந்து mostly custom exceptions provide பண்ணுவேன். Okay, that's the answer for that question. After this, which database do you have worked with? நான் இந்த கொஸ்டினுக்கு வந்து I have worked with relational database and integrated with Spring Boot applications ன்னு சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து application dot propertiesல பாத்தீங்கன்னா எப்படி வந்து என்னோட டேட்டாபேஸை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் டேட்டா சோர்ஸ் யூஆர்எல்னு கொடுத்து நம்மளோட டேட்டாபேஸோட யூஆர்எல் அண்ட் தென் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கூட இன்டகிரேட் பண்ணிப்போம். ஸோ வி ஹவ் ஒர்க் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ். அந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து MySQL and then I have integrated it with Spring Boot application. Okay. Then after that, do you prefer Stream API or traditional loops? Why? அப்ப நான் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றேன்னா ஸ்ட்ரீம் ஏபிஐ சஜஸ்ட் பண்ணுவேனா அப்படி இல்லைன்னா நார்மல் ஏபிஐ நார்மல் ட்ரெடிஷ்னல் லூப் சஜஸ்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ப்ரிஃபர் ட்ரெடிஷ்னல் லூப். பட் சாரி, நாட் ட்ரெடிஷ்னல் லூப்ஸ், ஸ்ட்ரீம் ஏபிஐ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா அதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் ட்ரெடிஷ்னல் லூப்பை விட ஸ்ட்ரீம் ஏபிஐஸ் தான் பெஸ்ட். ஸ்ட்ரீம் ஏபிஐ. இப்ப நார்மலா ஒரு ஸ்ட்ரீம் ஏபிஐ நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிடுறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிளி நான் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் நம்மனு கொடுத்துட்டு which is equal to arrays dot as list of. ஓகே, இப்ப நான் again வந்து list of even integers கிரியேட் பண்றேன். list of integer even which is equal to new array list of. okay fine. இப்போ for நான் வந்து ஈவன் அரேஸ் மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லூப்ல என்ன பண்ணுவேன், ஃபார் சொல்லிட்டு லிஸ்ட் இன்டீஜர் ஐ நம்ம இஃப் நம் மாடுலஸ் 2 which is equal to 0வா இருந்துச்சுன்னா ஈவன் லிஸ்ட்ல ஐ ஈவன் லிஸ்ட் டாட் ஆட் ஆஃப் ஐ. இப்ப ஐ மாடுலஸ் 2 which is equal to 0வா இருந்துச்சுன்னா ஈவன் டாட் ஆட் ஆஃப் ஐ. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஆஃப் ஈவன் கொடுக்குறேன். இப்ப இதை ரன் பண்றேன். தென் இட் வில் ரன். இது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிருக்கோம். இதே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபார் லூப் ஸ்ட்ரீம் ஏபிஐஸ் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம், இந்த நம்ம ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபில்டர் ஐ மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 0 கொடுத்துட்டு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். தட்ஸ் இட். இப்போ இதை வந்து நான் ரன் பண்ண அப்படின்னா சேம் திங் தான் நடக்க போகுது. பட் ஸ்ட்ரீம் ஏபிஐஸ் ஏன் எனக்கு வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ இட் வில் ப்ரொவைட் அ கிளீன் ஃபார் ஈச் ஈவன் ஆஃப் ஆட். ஃபார் ஈச்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தரோம். சிஸ்டம் எஸ். இப்போ இதை ரன் பண்ணோம்னா இட் வில் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இது வந்து ஈஸிலி ரீடபிளா இருக்கு அண்ட் தென் வந்து கிளீன் ஃபங்க்ஷனல் ஸ்டைல்ல எல்லாமேவாவும் இருக்கு. ஸோ வந்து நான் வந்து ஸ்ட்ரீம் ஏபிஐன்னு சொல்லுவேன். பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஒன்லி ஃபார் த ஸ்மாலர் கேசஸ். இப்போ நீங்க வந்து டீபக் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ்ல வந்து டீபக் பண்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ தட் டைம் ஐ வில் ப்ரிஃபர் த ட்ரெடிஷ்னல் லூப்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் எப்ப ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவேன், எப்ப ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்ட்ரீம்ஸ் வந்து கலெக்ஷன்ல ஒர்க் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுவேன். மோர் தேன் ஒன் ஆப்ரேஷன்ஸ் விச் மீன்ஸ் அக்ரிகேட் ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இதே வந்து ட்ரெடிஷ்னல் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக் விச் இஸ் ஆன் நெஸ்டட் கண்டிஷன், தென் வந்து எனக்கு டீபக்கிங் பண்ணணும், கிரிட்டிக்கல் சினாரியோஸ் யூஸ் பண்றதுனால அப்ப நான் கண்டிப்பா ட்ரெடிஷ்னல் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் வந்து டீபக்கிங் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள், நாட் அட் ஆல் easy thing in a streams API. Okay. After this, how do you maintain immutability if a class contains date field?
Now let me open an IntelliJ. Okay. இப்போ வந்து interview question 24. So right click, new, class, interview, prep 24. Okay. இப்ப நான் வந்து சிம்பிளி இது வந்து ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு டேட்ன்ற ஒரு ஃபீல்டு இருக்கு which is equal to new date. இப்ப இந்த டேட்ன்றது ஆக்சுவலி என்னன்னா which makes our class as a mutable. ஆனா நான் வந்து ஒரு immutable class create பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒன்னு இந்த டேட்ன்ற ஃபீல்ட ஃபைனல்னு டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா? ஃபைனல்னு டிஃபைன் பண்ணா ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து பிரைவேட் ஃபீல்ட், பிரைவேட் அண்ட் ஃபைனல் ஃபீல்ட்ஸ் கொடுக்கணும். த சேம் திங், பிரைவேட் அண்ட் ஃபைனல்னா ஒன்ஸ் வந்து இந்த கிளாஸ்க்குள்ள நான் கிரியேட் பண்ணனா கிளாஸை விட்டு வெளியில என்னால எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அப்படியும் இல்லைன்னா செட்டர் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நீங்க பிரைவேட் ஃபீல்ட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா இஃப் யூ ப்ரொவைட் அஸ் இப்ப நீ பிரைவேட் ஃபைனல்னு கொடுக்காம பிரைவேட்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா இஃப் யூ ப்ரொவைட் செட்டர் அப்படின்னா தென் இட் வில் பிகம் அ mutable. ஆனா செட்டர் ப்ரொவைட் பண்ணலனா it will be immutable. After this வந்து defensive copy of mutable objects. defensive copy யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த defensive copy அப்படின்றது என்னன்னா I will try to explain, but most probably if you want to make anything immutable, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனலா டிஃபைன் பண்ணுங்க. அத அப்படி இல்லைன்னா பிரைவேட் ஃபைனல்னு கொடுத்துட்டு அதுக்கு செட்டர் எதுவுமே ப்ரொவைட் பண்ணக்கூடாது. பிரைவேட் ஃபைனல் அப்படியும் இல்லைன்னா என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணும்போது கெட்டர்ஸ் கொடுங்க, ஆனா செட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணாதீங்க. தென் இட் வில் பிகம் அ ஃபைனல். ஓகே. இப்ப டிஃபென்சிவ் காப்பி அப்படின்னா என்னன்னா சிம்பிளி இந்த கிளாஸ்க்கு நான் வந்து ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். நான் இந்த கிளாஸ்லயே வந்து டேட்ன்ற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்றேன். டேட் t which is equal to new date ofனு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இங்க இருக்கிற டேட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். பப்ளிக் interview 24. உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளி this dot d which is equal to நியூ டேட் ஆஃப்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன பண்ணும்னா இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டி டாட் கெட்டர் ப்ரொவைட் பண்ணி டி டாட் கெட் டைம். தென் திஸ் இஸ் வாட் a defensive copy. ஓகே. டிஃபென்சிவ் காப்பினா என்ன பண்ணிருக்கேன், நான் சிம்பிளி அதுக்கு வந்து வேல்யூ அங்க இருந்து வாங்கி நான் சேஞ்ச் பண்ணல. சிம்பிளி இந்த டிஸ்டார்ட் ஜாயினிங் டேட் அங்க இருந்து வாங்கி தான் நான் சேஞ்ச் பண்றேன். டேட் டி. இப்ப இந்த டி இருக்கு இல்லையா, இந்த டி டாட் கெட் டைம்னு சொல்லியிருக்கேன். டில அந்த கெட் டைம் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். விச் இஸ் a defensive copy. why வந்து defensive copy important அப்படின்னு கேட்டீங்கன்னா if you do a getter, okay, if you return the original object, அப்ப someone வந்து மாடிஃபை பண்ணலாம் இல்லையா வெளியில இருந்து, அதையெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக டு மேக் தட் இம்யூட்டபிள் ஐ ஹாவ் டன் இட் ஹியர். தட்ஸ் வை இட்ஸ் டிஃபென்சிவ் காப்பி. ஓகே. நெக்ஸ்ட் another question. How do you decide where database indexes are required? ஓகே. இந்த கொஸ்டின் வந்து எங்கெங்க வந்து டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது. மோஸ்டா நம்ம இண்டெக்ஸஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோம், இப்ப இஃப் யூ ஹாவ் எனி திங் பேஸ்ட் ஆன் தட் நீங்க வந்து ஃபில்டர் பண்ண போறீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கெல்லாம் நம்ம இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப ஆனாலும் நிறைய இண்டெக்ஸஸ் யூஸ் பண்ணா அதுவுமே வந்து நம்மளோட ஆப்ரேஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட இண்டெக்ஸஸ் நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்னா டேட்டாவை பேஸ் பண்ணி தான். எதை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போறோம்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா. இஃப் யூ ஆர் டூயிங் டு ஃபில்டர் வித் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ், ஆனா அதுலயும் எதை ஆஃப்னா நம்ம ஃபில்டர் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸஸ் கொடுக்கணும். இருக்கிற எல்லாருக்கும் இண்டெக்ஸஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் இன்சர்ஷன் அப்டேஷன் எல்லாமே நம்மளோட ஆப்ரேஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்டா நம்ம வேர்ல எதை யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நம்ம வந்து indexes provide பண்ணும். Why we are using getters and setters instead of making the field as public? Perfect question. என்னன்னா நம்ம என்கேப்சுலேஷன்ல பிரைவேட் ஃபீல்டு யூஸ் பண்ணுவோம். பிரைவேட் ஃபீல்டை யூஸ் பண்ணிட்டு எதுக்காக நம்ம கெட்டரையும் செட்டரையும்
பப்ளிக்கா யூஸ் பண்ணும். பிரைவேட் ஃபீல்ட் யூஸ் பண்றதே அந்த வேரியபிள்ஸோட வேல்யூஸ் வெளியில தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான். கரெக்டா? ஆனா பப்ளிக்னு ஏன் கெட்டர் செட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ மேக் திஸ் ஆஸ் அ பப்ளிக், இந்த வேரியபிளோட வேல்யூஸ பப்ளிக் இல்லாம பிரைவேட்னு கொடுத்தீங்கன்னா தென் வெளியில எந்த கிளாஸாலையும் யூஸ் பண்ண முடியாது. ஃபீல்ட பிரைவேட்டா கொடுத்தா அந்த ஃபீல்ட நம்மளால வெளியில யூஸ் பண்ண முடியாது. பட் கெட்டர் செட்டர்ஸ் பப்ளிக்கா இருந்தா மட்டும்தான் அதை நம்மளால யூஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை we are giving our getter setters as public. Why we are using getter and setter instead of making the field as public. And then question என்ன கேட்டிருக்காங்கன்னா, instead of making the field public-ஆ make பண்ணாம, which means public string private public string nameனு கொடுக்காம private string nameனு கொடுத்துட்டு ஏன் public-ஆ I mean getters and setters யூஸ் பண்றோம், இதை நம்ம public string nameனே கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க கேக்குறாங்க. The question is, இது வந்து எதுக்காக இந்த question கேக்குறாங்கன்னா, to ensure our oops கான்செப்டோட லாஜிக்கை யூஸ் பண்ணி லாஜிக்கை நம்ம வந்து கரெக்டா இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குதான். இப்ப வந்து என்கேப்சுலேஷன்ன்றது எது, which is restricting the direct access to our fields. And then நம்ம அதோட கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் மாதிரியான கண்ட்ரோல்டு மெத்தட்ஸை வச்சுதான் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஃபீல்ட பிரைவேட்டா வைக்கிறோம். ஏன்னா ஃபீல்ட நீங்க பிரைவேட்டா வைக்கலன்னா எனி ஒன் கேன் ஆக்சஸ். அண்ட் தென் வந்து பிரைவேட் ஃபீல்ட் அண்ட் கெட்டர் செட்டர்ஸ் பப்ளிக்கா வைக்கிறது தான் என்கேப்சுலேஷனோட ரூல். ஸோ encapsulation means restricting the direct access to the fields and allowing only the allowing access control through the controlled methods. So அதனாலதான் ஃபீல்ட நம்ம பிரைவேட்டா வச்சுட்டு ஆக்சஸ் பப்ளிக் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா they can use direct access to our fields and make modification directly instead of that. Okay. That's why it is இது வந்து Barclaysன்ற ஒரு கம்பெனில 2.6 years of experienceல இருக்கவங்களுக்கு 2.6 or 3.6 எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, 2.6 தான் நினைக்கிறேன். 2.6 years of experience பர்சன்ஸ்க்கு கேட்ட questions. I hope நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு brief detailed explanations கொடுத்திருப்பேன் and it will be useful for you all also I think. If it's so, please subscribe our channel and இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணிடுங்க அண்ட் அவங்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இதுக்கு அடுத்து இன்னுமே இதே மாதிரி நிறைய ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மெனும் சொல்லுங்க, so that I can prepare that. Thank you so much. We'll see you in another video. Bye bye.